மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவியினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நிற வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ் பரணிதரன், யாழ் வேம்படி உயர்தர மகளிர் உயர்தர பாடசாலை. இன்றைய வகுப்புல இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்கள் நலன் கருதி கல்வி அமைச்சாளர் வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கு வினாத்தாள் ஒன்று செய்து காட்டியிருக்கிறோம். இந்த வினாத்தாள் இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்கள் மிகவும் பயனுள்ள ஒரு வினாத்தாளாக இருக்கும். ஏன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த வினாத்தாளை தழுவிய வினாக்கள் தான் கூடுதல் உங்களுக்கு வாரத்துக்கு சந்தர்ப்பம் அதிகமா இருக்குது. இது ஒரு மாடல் பேப்பரா இருக்குது. இது எல்லா பாடங்களுக்கும் உங்களுக்கு வெளியிடப்பட்ட உண்டு. அதுல நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கணித பாடத்துல பகுதி ஒன்று ஏ பகுதிக்குரிய 25 வினாக்களும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இதன் வகுப்பு அடுத்த தொடர்ச்சியாக பி பகுதியும் உங்களுக்கு செய்து காட்டப்படும். அந்த வேலை நாங்க வினாவுக்கு பல்லுவோம். எங்களுக்கு முதலாவது வினா வளமையா வார வினா தான். பகுதி ஒன்றியில் உங்களுக்கு தெரியும் சதவீதத்தை தழுவிய ஒரு வினாவாரது. இதுவும் எங்களுக்கு அப்படியான ஒரு வினா தான் அமைந்திருக்குது. அந்த வினாவை பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள். முதலாவது வினாவை பாருங்க எல்லாரும். விமல் ஆண்டுக்கு 8% எளிய வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் ரூபாய் 6000 வைப்பில் இடுகிறார். எத்தனை வருடங்களின் பின்னர் அவருக்கு ரூபாய் 1440 வட்டியாக பெறப்படும்? அப்ப இது கொஞ்சம் எங்களுக்கு வளமையா வட்டி கேட்கிறது. இங்க வட்டியை தந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, என்ன கேட்கப்பட்டிருக்கு? வட்டியை தந்துட்டு காலம் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இது நீங்க கிரேட் 10ல படிச்ச ஒன்றுதான். காலம் காண்றா பிள்ளைகள், எளிய வட்டியில நாங்க காலம் காண்றோம்னா எங்களுக்கு 2 விடயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒன்று ஓராண்டு வட்டி, அடுத்தது மொத்த வட்டி. இந்த மொத்த வட்டியும் ஓராண்டு வட்டியும் தெரிஞ்சா தான் பிள்ளைகள் நாங்க காலத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த காலம் எப்படி காணுவோம்னு சொன்னா, மொத்த வட்டியை ஓராண்டு வட்டியால வகுக்க வேணும். அப்ப காலம் காண்றதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை? ஓராண்டு வட்டியும் தேவை, மொத்த வட்டியும் தேவை. இந்த மொத்த வட்டியை நாங்க ஓராண்டு வட்டியால வகுக்கும் போது காலம் வரும். அப்ப இங்க தரப்பட்டதன்படி மொத்த வட்டி எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 1440 ரூபாய். இனி அடுத்து நாங்க என்னத்தை காணணும்? ஓராண்டு வட்டியை காண வேணும். அப்ப ஓராண்டு வட்டி எப்படி நாங்க காணலாம்? சதவீதம் தரப்பட்டிருக்கு. இது 100க்கு 8%. ஆகவே 6000 கடன் பணத்துக்கும் ஓராண்டு வட்டி, ஆண்டு வட்டி தான் எங்களுக்கு தந்த வடிவா. இது 2 0 6 8 48. 480 ரூபாய் என்னண்டு வரும்? ஓராண்டு வட்டி. இந்த ஓராண்டு வட்டி கண்டாலே பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு புள்ளி இருக்குது. இப்ப காலங்காண்டா என்ன செய்யணும்? நாங்க 1440 மொத்த வட்டிய ஓராண்டு வட்டி 480 வகுப்போம். 0 சரியா 3 முறை என்று வரும். இதை பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப எங்களுக்கு எத்தனை வருடங்கள்? 3 வருடங்கள்ல பின் இவர் என்ன செய்யணும்? 1440 ரூபாய் செலுத்தணும். சொன்ன விளங்கிட்டுதான். அப்ப மொத்த வட்டிய ஓராண்டு வட்டியால வகுக்கும் போது எங்களுக்கு காலம் வரும். அப்ப மொத்த வட்டி அவங்க நேரடியா தந்திருக்காங்க 1440 ரூபான்னு சொல்லி. ஓராண்டு வட்டி காண்றதுக்கு எங்களுக்கு கடன் பணமும் தெரியும், வேற என்ன தந்திருக்கிறாங்க? சதவீதமும் தெரியும், ஆண்டு சதவீதம். அப்ப அந்த சதவீதத்தை வச்சுக்கொண்டு நாங்க ஓராண்டு வட்டி கண்டா 450 ரூபாண்டு வருது. 480 ரூபாண்டு வருது. மொத்த வட்டி 1440. அப்ப 1440 80 பிரிச்சிங்கன்னு சொன்னா 3 வருடங்கள். அடுத்த வினா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முக்கோணிட அகக்கோணங்கள் வளமைய வார ஒரு வினா, அல்லது முக்கோணிட புறக்கோணங்கள் தொடர்பாக, அல்லது இரு சம பக்க முக்கோணி தொடர்பாக ஒரு அந்த எண்ண கருவை தழுவிய அந்த பகுதியை தழுவிய ஒரு வினா எங்களுக்கு கூடுமான அளவுக்கு இந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு எங்களுக்கு வார ஒரு வினா. நீங்க பாஸ் பேப்பர்ஸ்களையும் எடுத்து பார்த்ததை நான் இதுக்கு முதலும் உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்யக்குள்ளேயும் சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த வகையில எங்களுக்கு பாருங்க, இந்த முக்கோணியில 2 அகக்கோணங்கள் தந்திருக்குது, எக்ஸும் 2 எக்ஸும். அதை விட மேலதிகமாக ஒரு தரவு தந்திருக்காங்க பிள்ளைகள். பிஏசி என்ற கோணத்தோட ஏசிபியை கூட்டினா 100 பாகையாம். பிஏசி இந்த எக்ஸோட ஏசிபி இது 2ஐயும் கூட்டினா பிள்ளைகள் எத்தனை பாகை? இது 2ஐயும் கூட்டுத்தொகை 100 பாகை. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள், ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் 3னதும் கூட்டுத்தொகை 180 பாகை. ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் 3னதும் கூட்டுத்தொகை 180 பாகை.
அப்ப ஏ என்ற கோணத்தோட சி என்ற கோணத்தை கூட்டினா 100 பாகை என்ற பிள்ளைகள் நாங்க பி என்ற கோணத்தை கண்டுபிடிக்கலாம் நேரடியா. எத்தனை பாகையா இருக்கும்? 80 பாகையா இருக்கும். இது கிரேட் 8ல இருக்கு. அப்ப பி என்ற கோணம் எத்தனை பாகை? 80 பாகை. எங்களுக்கு கேட்டது பிஏசி. பிஏசி எக்ஸ கேட்டிருக்கு. பிஏசி என்றது எக்ஸ். அப்ப ஏபிசி என்றது 2x இருக்கும். இங்க பாருங்க, இந்த கோணம் 2x இருக்கும். இந்த 2x எவ்வளவு பிள்ளைகள்? 80 பாகை. நேரடியா போடுறது. இதுல இந்த எக்ஸ் வந்து எத்தனை பாகை? 80 2ஆல் வகுத்து விட்டீங்கன்னா 40 பாகை என்று வருவது. அப்ப நாங்க இங்க பாவிச்ச ஒரு தேற்றம் என்ன தேற்றம்னு சொல்லுங்க? முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள் மூன்றினதும் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற தேற்றம். சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். இதுவும் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வார ஒரு பகுதி அட்சர கணித உறுப்புகள் போமசி காண்றது. நான் வளமையா சொன்னதான், நேரடியா போமசி காணலாம். அதுக்கு 2 புள்ளிகளும் எங்களுக்கு இருக்குது. விரித்தொன்னும் எழுத தேவையில்லை. இதுல தரப்பட்ட உறுப்பு எக்ஸ் வர்க்கம் பை 4x வர்க்கம் பை 6xy. முதல் செய்ய வேண்டிய வேலை என்ன பிள்ளைகள்? இந்த எண்களுக்கு போமசி காணுவீங்க. என்னென்ன எண்கள் இருக்குது? 4ம் 6ம். 4க்கும் 6க்கும் போமசி எத்தனை? 12. போமசி என்றது என்ன? இந்த 4ஆலையும் 6ஆலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். 4ஆலையும் 4டையும் 6டையும் போமசி என்றது என்னது? 4ஆலையும் 6ஆலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் போமசி. மனதாலே போடலாம். அடுத்தது பெரிய கணியம், அட்சர கணித உறுப்பு. எக்ஸ் வர்க்கம் எக்ஸ். இது 3க்கும் போமசி அடுக்கு கூடியதான் போமசியா வரும் எக்ஸ் வர்க்கம். அடுத்து y இருக்குது. இதுக்கு போமசி y. இப்ப போமசி என்ன? 12x வர்க்கம் y என்று வருவேன். அடுத்த கேள்வி. இதுவும் வளமைய வார ஒரு வினா. சுட்டிய மடக்கைக்கு மாத்துறதும் மடக்கைய சுட்டிக்கு மாத்துறது. அப்ப இங்க தரப்பட்டது மடக்கை வடிவம். இத சுட்டி வடிவத்துக்கு மாற்றும் போது நாங்க என்னத்தை காணலாம்? ஏ இந்த பெருமானத்தை காணலாம். ஏயின் பெருமானத்தை 5இன் வலுவாக தருது. மடக்கைய பிள்ளையை நாங்க சுட்டிக்கு மாத்திருந்தாலும் சரி, சுட்டிய மடக்கைக்கு மாத்திருந்தாலும் சரி, 2 அடிகளும் மாறாது. அப்ப இங்க தரப்பட்ட மடக்கை அடி வந்து 5. இதை சுட்டிக்கு மாத்தக்குள்ள 5இன் 4ஆம் வலு எதுக்கு சமன்? ஏக்கு சமன். நேரடியாக இதை சொல்லிருக்கு. 5இன் வலுவாக தருக. இதை பெருமானம் காண தேவையில்லை. சரியா? அடுத்த வினா. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப முக்கோணி ஏபிசி முக்கோணி PQR என்பன ஒருங்கி செய்வதற்கு சமமாக அமைய வேண்டிய மற்ற உறுப்பு ஜோடி தொடர்பாக கீழே தரப்பட்ட கூற்றுக்களும் சரியான கூற்றின் கீழ் கோடிடுக. ஒரு கூற்று தான் சரியா? இதுல ஒரு பக்கமும் ஒரு கோணமும் தந்திருக்கு பிள்ளைகள். அப்ப இதுல பாப்போம். அடுத்த ஒரு தரவு என்ன தரவு? ஏசி வந்து பிஆருக்கு சமனா இருந்தா ஒருங்கி செய்யுமான்னு பார்ப்போம். ஏசி வந்து பிஆருக்கு சமனா இருந்தா ஒருங்கி செய்யுமா? இல்ல. ஏன்? 2 பக்கமும் ஒரு கோணமும் வந்திருக்கு. ஆனா 2மே அடை கோணமா வரல. ஆகவே இது பொருத்தமற்றது. நேரடியா விட்டுறலாம். சரியா? அப்ப அது எங்களுக்கு வராது. அடுத்தது பார்ப்போம். எங்களுக்கு தரப்பட்டது பிசி வந்து கியூஆருக்கு சமனா இருந்தா, பிசி வந்து இந்த பக்கம் கியூஆருக்கு சமனா இருந்தா 2ம் ஒருங்கி செய்யுமான்னு பார்ப்போமா? இப்படி இந்த ஒருங்கி செய்யுமா பிள்ளைகள்? ஓம். ஏன்னு சொல்லுங்க. இது அடை கோணமா வரலாம். அப்ப பக்கம் கோணம் பக்கத்துக்குள்ள இது பொருந்தும். அடுத்ததையும் பார்த்துக்கொள்வோம். அல்லது பிஏசி என்ற கோணம், பிஏசி இந்த கோணம் ஆர்பிக்யூக்கு இதுக்கு சமனா இருந்தாலும் ஒருங்கி செய்யுமா? என்ன நிபந்தனைக்குள்ளால? கோணம் கோணம் பக்கம். பாருங்க. அப்ப இது வந்து 2 கோணமும் ஒரு பக்கமும் இது ஒத்த கோணமா வருது. ஆகவே இதுதான் பொருத்தமானது எங்களுக்கு. முதலாவது பக்கத்தை போட்டோம்னா பக்கம் கோணம் பக்கத்துக்குள்ளால ஒருங்கி செய்யும். 2வது இந்த கோணத்தை நாங்க குறிச்சோம் என்று சொன்னா கோணம் கோணம் பக்கத்துக்குள்ளால ஒருங்கி செய்யும். அடுத்த செக் பண்ணி பார்ப்போமே. ஏசி வந்து பிக்யூக்கு சமனா இருந்தா, ஏசி வந்து பிக்யூக்கு சமனா இருந்தா, ஏற்கனவே பிக்யூ சமன் தந்திருக்கிறாங்க. அது பொருத்தம் இல்லை. சரி. அப்ப இதுக்கு சரியான விட 2வது விட. சரி, கோடு இட சொல்லி கோடிட்டீங்கன்னா சரி. அடுத்த வினா பாருங்க. காரணி காண்க. காரணிப்படுத்த போறோமா? 3x வர்க்கம் சய 75. இதை காரணிப்படுத்த வர்க்க வித்தியாச காரணிக்குள்ள காரணிப்படுத்திலும். ஆனா எங்களுக்கு 3 வந்து வர்க்கமா எழுத இயலாது, 75ஐயும் வர்க்கமா எழுத இயலாது பிள்ளைகள்.
அப்ப எங்களுக்கு வர்க்க வித்தியாச காரணியா எழுதணும் என்று சொன்ன பிள்ளைகள் இரண்டுமே வர்க்கமாக அமைய வேண்டும். அப்ப இதுல வர்க்கம் எழுதையிலாட்டி என்ன செய்ய போறோம், ஒரு 3 நாங்க பொதுவெடுப்போம். பொதுவெடுத்த எக்ஸ் வர்க்கம் செய்ய 75ல 3 பொதுவெடுத்தீங்கன்னா 25. இப்ப பாருங்க இந்த அடைப்புக்குள்ள வர நாங்க காரணிப்படுத்தக்கூடியதா இருக்கும். எக்ஸ் ஆய 5 எக்ஸ் ஆக 5 அந்த 3 முன்னுக்கு அப்படியே வருவாரா இது எழுத வேண்டும். ஏன் நாங்க 25 5 வர்க்கம் என்று எழுதலாம். ஆகவே எக்ஸ் ஆய 5 எக்ஸ் ஆக 5 வருவார். அடுத்த கேள்வி, 154 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய வட்ட வடிவ கடதாசி ஒன்றில் இருந்து கோணம் 90 பாகையாக உள்ள ஆரைச்சிறை பகுதி வெட்டி எடுக்கப்படுகிறது. அப்பகுதியின் பரப்பளவு. ஒரு வட்டத்தின் பரப்பளவுல இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஆரைச்சிறையின் பகுதியை வெட்டி எடுக்காங்க. அந்த வெட்டி எடுக்கப்படுற ஆரைச்சிறையிட பரப்பளவு கேட்ட பிள்ளைகள், வெட்டி எடுக்கப்பட்ட ஆரைச்சிறையின் கோணம் தந்திருக்கு 90 பாகை. 90 பாகை என்ற பிள்ளைகள் அந்த அந்த முழு வட்டத்தின் கால் பகுதி கால் வட்டமா இருப்பார். இதான் கேட்டது. அப்ப என்ன செய்ய போறோம், முழு வட்டத்தின் பரப்பளவு எங்களுக்கு தெரியும். அதுல இருந்து நாங்க கால் வட்டத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம், 4ஆல பிரிச்சு விடுவோம். 154 4ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. அப்ப 3 முறை முன்னாங்க 12 3 மிச்சம் 34லயும் 4 வந்து 8 நாங்க 32 தசம் 20லயும் 5 வரும். 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? சரி. அவன் 15லயும் 4 வந்து 3 முன்னாங்க 12 3 மிச்சம் 34லயும் 4 அங்கால மீதி வந்து 32 2 மிச்சம் 20லயும் 5 38.5 சென்டிமீட்டர் வர்க்கம். நேரடியா போடலாமா, கால்வட்டம் தானே 90 பாகை. அல்லது நீங்க எப்படியும் போடுவீங்க 90 பாகையின் கீழ் 360 தர முழு வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம், அது 154க்கு சமம். எல்லாம் ஒன்றுதானா? சரி, அடுத்த வினாக்கு வருவோம். சரி, அடுத்த வினாவை பாருங்க. 20லும் குறைந்த 5 மடங்குகள் தொடை ஏயை பிறப்பாக்கி வடிவில் தருக. இது கிரேட் 10 அடிப்பு தொடைகள பேசிக் உண்டு. பிறப்பாக்கி வடிவம் தொடைகளை நாங்க விவரித்து எழுதலாம், பட்டியல் மூலகங்களாக பட்டியல் படுத்தலாம், வெண்வரி படத்துல குறிக்கலாம். அதை விட மேலதிகமாக இந்த எண்கள் தொடர்பான வந்தா பிறப்பாக்கி வடிவில் எழுதலாம். இந்த பிறப்பாக்கி வடிவம் என்றது என்ன பிள்ளைகள், இந்த தொடையில வார அந்த உறுப்புக்களை எப்படிப்பட்ட எண்கள் என்று சொல்ல வேணும். அடுத்த இதுல வரையறையை சொல்ல வேணும். இந்த வரையறையை நாங்க சமநிலை குறியீடுல எழுதுவோம். இதுதான் பிறப்பாக்கி வடிவம் என்று சொல்றது. அப்ப தொடையில வார அந்த மூலகங்கள்ல வகைப்படுத்த வேணும். அடுத்தது அந்த மூலகங்களுக்கு வரையறையை கொடுக்க வேணும். சரியா? அப்ப இங்க தரப்பட்டது என்ன, 20லும் குறைந்த 5 மடங்குகள். அப்ப நான் எழுத போறேன் ஏ என்ற தொடை, இதுல ஒரு மூலகம் எக்ஸ் என்று எடுப்பேன். டபுள் டாட் எக்ஸ் எவ்வாறெனின் எக்ஸ் என்பது எப்படிப்பட்டது, ஓர் 5 மடங்கு. 5 மடங்கு திரும்ப 5 மடங்குட எல்லாமே வந்துருமல்ல. இது 20லும் குறைந்த 5 மடங்கு. அப்ப என்ன சொல்லலாம், 0 விட பெரியது எக்ஸ், 20லும் குறைந்தது. அப்ப 20 வரலாமா, 20 போடலாம் நாங்க. சரி, 20லும் குறைந்தது தானே. இதுதான் அந்த பிறப்பாக்கி வடிவம். அப்ப எக்ஸ் எப்படிப்பட்ட எண் என்று சொல்லியிருக்கோம், அதுல வரையறைய சமநிலை குறியீட்டுல எழுதணும். சரியா? அடுத்தது ஏபிசிடி ஒரு இணைகரமாகும். இவ்விணைகரம் தொடர்பாக கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் சரியான கூற்றுக்கள் எதிரே சரியெனவும் பிழையான கூற்றுகளுக்கு பிழைக்குறியையும் இடேட்டாம். சரி, இணைகரம் தொடர்பானதா, இணைகரத்துல பண்புகள் தெரிஞ்சிருந்தா சரி உங்களுக்கு பிள்ளைகள். ஏபி சமன் டிசி, ஏபி சமன் டிசி, இது சரி. ஏன், இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமனாகும். அடுத்தது ஏசி சமன் பிடி, ஏசி என்றது இந்த மூளை விட்டம், பிடி என்றது இந்த மூளை விட்டம். இணைகரத்தின் மூளை விட்டங்கள் நீளத்துல சமனா இருக்குமா, இல்லை, அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் பொருத்தம் இல்லையா. செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும் செவ்வகம் சதுரம், அடுத்தது வந்து செவ்வகத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் வராது, செவ்வகத்துக்கும்
சதுரத்துக்கு மூலைவிட்டங்கள் நீளத்துல சமனா இருக்கும். அடுத்தது கோணம் டிஏபி. டிஏபி இந்த கோணமும் டிசிபியும் இதுவும் சமனா. அப்ப இந்த கூற்றும் சரி. சரி, அப்ப இணைகரத்தின் பண்புகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். இணைகரத்தின் பண்புகள் அல்லது இயல்புகள். முதலாவது என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமனாகும். அடுத்தது இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாகும். அடுத்தது மூலைவிட்டம் அதன் பரப்பளவை இரு சமக்கூறிடும். நாலாவது மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமக்கூறிடும். இது நான்கும் இணைகரத்தின் பண்புகள். இது ஞாபகத்தில் இருக்க வேணும். அதை தழுவிதான் இந்த வினா வந்திருக்குது. அங்க இணைகரத்துல மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமக்கூறிடும், மூலைவிட்டத்துல நீளங்கள் சமனாண்டு கேட்டா இல்லை. சரியா? சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். இறக்குமதி செய்யப்பட்ட மின் உபகரணம் ஒன்றின் விற்பனை விலை ரூபாய் 80,000 ஆகும். அவ் உபகரணத்தை கொள்வனவு செய்யும் போது 15% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி செலுத்த வேண்டும். வரியுடன் உபகரணத்தின் பெறுமதியை காண்க. வரியுடன் உபகரணத்தின் பெறுமதி. அப்ப வரிய கண்ணும் செய்யலாம் அல்ல நேரடியாகவும் செய்யலாம். வற்றென்று சொல்றது என்ன பிள்ளைகள்? நாங்க நேரடியாக இல்லாம மறைமுகமாக பொருட்கள், சேவைகள், பண்டங்களுக்கு செலுத்த வரிதான் வேட் வரி. அது 15%. அப்ப இப்ப சொல்லுங்க, அப்ப 100 ரூபாய் பெறுமதியா இருந்தா, பொருள்ற பெறுமதி 100 இருந்தா வரியோட சேர்த்து 115 ரூபாய் செலுத்த வேண்டும். வரியுடன் சேர்க்கப்பட்ட பெறுமதி 115, ஆகவே 80,000. இதை சுருக்கினீங்கன்னா சரி, 2 சைவர் 115 800 பெருக்குவோம். அப்ப 800 பெருக்குள்ள 8 பெருக்குங்க. முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு 8 5 40, சைவரப்பட்ட 4 மிச்சம், 1 8 8 12க்கு 2 போட்ட 1 மிச்சம் 9, அதோட 2 சைவர் எவ்வளவு வரும்? 92,200 வரியோட சேர்த்து. சரி, அடுத்தது தீர்க்க. எளிய சமன்பாடு உண்டு. 1 x 2 சமன் அரை. அப்ப 1 x 70 மாற்றம் செய்வோம். இந்த கழிவற 2 இங்க போய் கூட்டுப்படும். 2 அரையோட 2 கூட்டிங்கன்னா 2 2 போடலாமா? இதை வேணுமெண்டா கலப்பு என்ன மாத்தி விடுங்க, முறைமையில பின்ன மாத்துங்க. 5 இங்கள் 2. நீ எக்ஸ காண்டா குறுக்கு பெருக்கம். 5x சமன் 2, x சமன் 2 இங்கள் 5. சரி, 2 புள்ளிக்குரிய கேள்வி தானே. அப்ப நேரடியா மனதாலே இதை இங்க கூட்டி 2 2 போட்டுடலாமா? சரி, அடுத்த வினா தரவுகளை வகையுறித்தல் தொடர்பான, அதாவது ஒரு வட்ட வரைவு. சரி, ஒருவர் தனது மாத சம்பளத்தை செலவு செய்யும் முறை அருகில் உள்ள வட்ட வரைவில் தரப்பட்டுள்ளது. அவரது சேமிப்பு ரூபாய் 30,000 ஆகும் எனில் பிள்ளைகளின் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை காண்க. சேமிப்பு 30,000. இப்ப சேமிப்புக்குரிய ஆரைச்சிறை கோணம் என்ன பிள்ளைகள்? 90 பாகை. அப்ப இந்த 90 பாகை தான் எவ்வளவு குறிக்கும்? 30,000 குறிக்கும். எங்களுக்கு கேட்டது பிள்ளைகள் கல்விக்காக ஒதுக்கியது. பிள்ளைகள கல்விக்காக ஒதுக்கிய இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். எத்தனை பாகையா இருக்கும்? ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360, 90 210 300 பாகை. ஆகவே இது 60 பாகை. அப்ப 60 பாகைக்குரிய ஆரைச்சிறை கோணத்துக்குரிய பெறுமதியை கண்டீங்கன்னா சரி. அப்ப 90 பாகை தான் 30,000 குறிக்குது. சரி, இந்த சைவரையும் சுருக்குவோம். 9ஆல இதை சுருக்கலாம். 6 சுருக்கம் 2, 3ஆல் சுருக்கம் 3, இதை சுருக்கலாம் 10. 10,000 2ஆல் பெருக்கினா 20,000. அப்ப பிள்ளைகளின் கல்விக்காக ஒதுக்கிய பணம் 20,000 இருக்கும். சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். நேர்கோடு ஏடியின் நடுப்புள்ளி எக்ஸ் ஆகும். ஏடியிட நடுப்புள்ளி எக்ஸ் படத்திலே குறிச்சிருக்குது. டிசிபி ஒரு நேர்கோடாகும். டிசிபி கீழே உள்ளது ஒரு நேர்கோடாகும். ஓஏபிசி ஒரு இணைகரமும். ஓஏபிசி ஒரு இணைகரம். இந்த பாருங்க சமாந்தரம் காட்டியிருக்குது. ஓஏ சமன் 5, இது 5 எனின் பிடி இந்த பெருமானம் இவ்வளவும் எவ்வளவு? ஓஏ 5 பிள்ளைகள்,
பிசியும் 5 சென்டிமீட்டர். ஏன்னு சொல்லுங்க, இந்த OA OABC ஒரு இணைகரம். இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன் என்று படிச்சிருக்கோம். இதுக்கு இது சமாந்தரம் என்றா பிள்ளைகள் நீங்க நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை படிச்சிருக்கீங்க பாருங்க. இந்த முக்கோணியில AD நடுப்புள்ளி X, இந்த நடுப்புள்ளியினூடாக மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்கோடு அடுத்த பக்கத்தை என்ன செய்யும், இன்னும் ஒரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் நேர்கோடு மூன்றாம் பக்கத்தை இரு சமகூருடம். இது நடுப்புள்ளி தேற்றம் மறுதலை. இது 5 வரும் 5 சென்டிமீட்டர். ஆகவே BD என்றவர் 10 சென்டிமீட்டர். அப்ப இங்க என்னென்ன தேற்றம் பாவிக்கிறோம் பிள்ளைகள்? ஒன்று இணைகரத்தின் பண்புகள் பாவிக்கம், இணைகரத்தின் பண்புல எதிர்பக்கங்கள் சமன் என்றது முடிவு பாவிக்கம். அடுத்தது நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையை பாவிக்கம். சொன்ன விளங்கிட்டுதா? சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். அடுத்த வினாவை பார்ப்போம். உருவில் தரப்பட்டுள்ள 7 சென்டிமீட்டர் ஆரையும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட மூடப்படாத மெல்லிய தகட்டிலான செவ்வட்ட உருளை வடிவ பாத்திரத்தின் வெளி வளை மேற்பரப்பளவை காண்க. வெளி வளை மேற்றள பரப்பளவா? அப்ப வெளி வளை மேற்றள பரப்பளவுக்கு என்ன சூத்திரம்? இந்த உருளை இந்த வளை மேற்றள பரப்பளவுக்கு 2πr/h. அப்ப அதை நாங்க நேரடியா பாவிச்சா சரி. வளை மேற்றள பரப்பளவு சரி. 2 π 22/7, ஆரை 7 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர். இதை சுருக்கி விட்டா சரி, நேரடியா பிரிக்கிறாங்க. 22 10 அப்ப 220 சென்டிமீட்டர் வர்க்கம். சரி, அடுத்த கேள்வி. முதலாம் உறுப்பு 8 ஆகவும் A 8, பொது விகிதம் R 5 ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தி ஒன்றின் 4வது உறுப்பை 10 வலுவாக தருக. அப்ப 4வது உறுப்பு T4 நாங்க எப்படி எழுதாம் பிள்ளைகள்? AR 3ஆம் அடுக்கு. இத 10 வலுவாக இதுல பிரதியிடுவோமே. A 8, R 5, 3ஆம் அடுக்கு. இதுல எங்கேயாவது அடி 10 வருதா பிள்ளைகள்? இல்ல. இங்க உள்ள அடி 5 வருது. அடுத்த முன்னுக்குள்ள பெருமானம் 8 வருது. அப்ப நாங்க எப்படி 10 எடுக்கலாம்? இங்க நான் எழுத போறேன். இந்த 2 8 2 3ஆம் வலு என்று எழுதலாம். 2 3ஆம் வலு தர 5 3ஆம் வலு. இதை சேர்த்து நாங்க எழுதலாம். வலுக்களின் பெருக்கம் பெருக்கத்தின் வலுவாக நாங்க 10 3ஆம் வலு என்று எழுதலாம். பாருங்க, 2 10 3ஆம் வலு. வலுக்கள் சமன் என்ற வழியாத்தான் பெருக்கலாம். அப்படி அடிகளை 10 3ஆம் வலு. இதைத்தான் கேட்டு. அல்லது நீங்க என்ன செய்யலாம்? 8 தர 5 3ஆம் வலு 125. 125 எழுதுனா 1000. 1000 10 எத்தனையாம் வலு எழுதலாம்? 3. இப்படியும் செய்யலாம். அதை விட இது எங்களுக்கு சுட்டி விதியை பாவிச்சு நாங்க நேரடியா எழுதுறோம். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். கேத்திர கணித வினா ஒன்று. கேத்திர கணித வினா ஒன்று பாப்போம். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் ஏபிக்கு செங்குத்தாக நான் CD வரையப்பட்டுள்ளது. ஏபி விட்டம், CD நான், அது செங்குத்து படத்திலே குறிக்கப்பட்டிருக்குதா. ஏபி 10 சென்டிமீட்டர். ஏபி அதாவது விட்டம் 10, CD 8. CD 8 பிள்ளைகள். இது P CD நடுப்புள்ளியா இருக்கும். ஏன்? மையத்தில் இந்த 4க்கு வரையப்படும் செங்குத்து அந்த 4 இரு சமகூருடம். ஆகவே 8 என்று சொன்னா இது 4 4. ஏபி விட்டம் 10. கேட்டது ஓவிலிருந்து சிடிக்குள்ள செங்குத்து தூரத்தை காண்க. ஓவில இருந்து சிடிக்கான செங்குத்து தூரம் இந்த நீளத்தை கேட்டிருக்குது. இதை எப்படி காணலாம்? நான் இந்த ஓசியை இணைக்கிறேன்னா, இணைச்சோம்னு சொன்னா இந்த ஓசி வட்டத்தின் ஆரை. ஏபி விட்டம் 10, அப்ப ஆரை 5. இப்ப நேரடியா போடலாம். பாருங்க, பைதகர தேற்றம் 5 4 இது 3. அப்ப நேரடியா எழுதி விடலாம். சிடி 3 சென்டிமீட்டர். சரி, ஓபி என்ன? சிடிக்குள்ள செங்குத்து தூரம். ஓவுல இருந்து சிடிக்கான செங்குத்து தூரம் ஓபி அது 3 சென்டிமீட்டர். படத்திலே தரவுகளை கொடுத்து நேரடியா எழுதலாமா? அடுத்தது அன்றாட நடைப்பயிற்சியில்
நடைப்பயிற்சியில் ஈடுபடும் ஒருவரின் 10 செகண்ட்களுக்கான இயக்கத்தை வகை குறிக்கும் தூர நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. அன்றாட நடைப்பயிற்சியில் ஈடுபடும் ஒருவரின் 10 செகண்ட்களுக்கான இயக்கத்தை வகை குறிக்கும் தூர நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. அவரது இயக்கத்திற்கான சராசரி கதியை காண்க. 2 விதமான கதியில போறார் பிள்ளைகள். ஏயிலிருந்து பி வரைக்கும் ஒரு கதி, பியிலிருந்து சி வரைக்கும் ஒரு கதி. சராசரி கதி என்றது என்ன? மொத்த தூரத்திங்கள் மொத்த நேரம். அப்ப மொத்த தூரம் எவ்வளவு? 20 மீட்டர். அதற்கடுத்த மொத்த நேரம் 10 செகண்ட். 10 செகண்ட். அப்ப கதி தூரம் 20 கீழ் எடுத்த நேரம் 10. அப்ப 2 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப இயக்கத்துக்கான சராசரி கதி என்றது மொத்த தூரத்திங்கள் மொத்த நேரம். சரி, அடுத்த வினா உண்டு. சமநிலை தொடர்பானது. 3x-2 சிறிது 8. சமநிலையை திருப்தி செய்யும் எக்ஸின் மிகப்பெரிய நிறைவெண்ணை காண்க. அப்ப இந்த சமநிலையை ஃபர்ஸ்டுக்கு நாங்க என்ன செய்யணும்? தீர்க்க வேணும். எப்படி தீர்க்கலாம்? 3x சிறிது 8, இந்த +2 இல்லாம பண்ண கழிச்சு விடுவோம். அப்ப 3x சிறிது 6. அப்ப x சிறிது எத்தனை பிள்ளைகள்? 2. இதை தீர்க்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். x எப்படிப்பட்டது? 2 விட சிறிது. 2 விட சிறிய நிறை எண்கள் என்ன வரும்? 1, 0, மறை 1 எல்லாம் போகும். பெரிய நிறை என்னது? 2. சாரி 1. இதுக்குரிய ஆன்சர் 1. இதை தீர்த்துதான் விடை எழுதணுமா? நேரடியா தீர்வு மட்டும் எழுதக்கூடாது. சரி, அடுத்தது. உருவில் வட்டத்தின் மையம் ஊவாகும் A, B, C, D என்பன ABCD என்பன வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகள். படத்தில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. தரவுகளை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்க. இந்த எக்ஸ காணணும் பிள்ளைகள். இது 100 பாகை மைய கோணம். உடனே நீங்க இதை குறிச்சிடலாம். என்ன கோணம்? பரதி கோணம். 100 அரைவாசி தான் இது. 50 பாகை. ஏன்? மைய கோணமானது பரதி கோணத்தின் 2 மடங்கு. இது 100 பாகை என்ற பிள்ளைகள். இது ஒரு முக்கோணி அல்ல. பாருங்க, எக்ஸ் எப்படி காணலாம்? இந்த முக்கோணிக்கு இந்த பக்கத்தை நீட்டவாறு இந்த புறக்கோணம் எதுக்கு சமன்? அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை. அப்ப 20ஓட எக்ஸ கூட்டுனா 50 பாகை என்று வரும். அப்ப இது 20 பாகை என்ற எக்ஸ் எவ்வளவு? நேரடியா போடலாம், 30 பாகை. நீங்க இந்த நான் சொல்லியிருக்கேன் எப்பவும், கேத்திர கணித வினாக்கள் பகுதி 1ல வரக்குள்ள தரப்பு உங்களால கணிக்கக்கூடிய கோணத்தை படத்திலே கணிச்சு போடுங்க. அதுக்கு புள்ளி இருக்குது. ஒரு புள்ளி வரும் இந்த 50 குறித்தா மட்டுமே. சரி, அடுத்த வினா. உருவில் உள்ள நேர்கோடு ஏபியின் சமன்பாட்டை காண்க. சரி, ஒரு நேர்கோட்டு சமன்பாடு எழுதுறா பிள்ளைகள். ஒரு நேர்கோட்டுற சமன்பாடு எழுதுறா. எங்களுக்கு என்ன தேவை? ஒரு நேர்கோட்டு சமன்பாட்டுற பொதுவான வடிவம் என்ன? y சமன் mx சக c. ஒரு நேர்கோட்டு சமன்பாட்டுண்ட பொது வடிவம் y சமன் mx சக c. m என்றது படித்திறன், c என்றது வெட்டுத்துண்டு. அப்ப படித்திறனும் வெட்டுத்துண்டும் தெரிஞ்சாதான் பிள்ளைகள் நேர்கோட்டுற சமன்பாடு எழுதலாம். அப்ப எங்களுக்கு இதுல இருந்து வெட்டுத்துண்டை நீங்க நேரடியா காணலாம். உற்பத்தி புள்ளிகளால போற வடிவா c 0. என்ன வெட்டுத்துண்டு என்ன பிள்ளைகள்? உற்பத்தி புள்ளியிலிருந்து y அச்ச வெட்டும் தூரம் தான் வெட்டுத்துண்டு. ஒரு நேர்கோடு உற்பத்தி புள்ளிக்குள்ளால போனா வெட்டுத்துண்டு 0 இருக்கும். அப்ப உற்பத்தி புள்ளிக்குள்ளால போற நேர்கோட்டுற சமன்பாடு y சமன் mx தான் வருவாரா? y சமன் mx தான் வருவார், வெட்டுத்துண்டு இல்லை. அப்ப படித்திறனை கண்டுபிடிச்சா சரி பிள்ளை. எங்களுக்கு ஒரு நேர்கோட்டுற படித்திறன் காண்றன்னு சொன்னா 2 புள்ளிகள் ஆள்கூறு தெரிய வேணும். அந்த நேர்கோடு போற புள்ளிகள் 2 புள்ளிகள் ஆள்கூறுகள் தெரிஞ்சா படித்திறனை காணலாம். இப்ப இந்த புள்ளியில ஆள்கூறு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 2,5. இந்த புள்ளியில உற்பத்தி புள்ளியில ஆள்கூறு 0,0. சரி, அப்ப படித்திறன் m எப்படி காணலாம்? y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் x ஆள்கூறுகளோட வித்தியாசம். அதாவது y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2. இங்க y ஆள்கூறு 5, இங்க y ஆள்கூறு 0. அப்ப 5ல இருந்து 0 கழிப்போம். x ஆள்கூறு y-க்குரியது 5க்குரிய x ஆள்கூறு 2, இங்க 0. அப்ப படித்திறன் 5/2. அப்ப சமன்பாடு y சமன் 5/2x. இதான் சமன்பாடு. இதை வேணுமெண்டா இந்த 2y சமன் 5x என்று எழுதலாமா? எல்லாம் ஒண்ணுதான். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். திணிவு 1 கிலோகிராம் என குறிக்கப்பட்ட சீனி மற்றும் பருப்பு பொதிகள் சிலவற்றின்
பரீட்சித்த போது பெறப்பட்ட தகவல்களை அட்டவணை காட்டுகிறது. இம்மாதிரியிலிருந்து எழுமாறாக தெரிவு செய்யப்படும் ஒரு பொதி 1 கிலோகிராமிலும் குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 1 கிலோகிராமிலும் குறைவாக இந்த பொதி. மொத்தம் எத்தனை பொதிகள் பிள்ளைகள்? இதுல மொத்த பொதிகள் எண்ணிக்கையை சொல்லுங்க. 1 கிலோகிராமிலும் அதிகமான பொதிகள் சீனி இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னா 16 1 மிச்சம் 3 1 4 46 பொதிகள். 1 கிலோகிராமிலும் குறைவான பொதிகள் 4 54. மொத்தம் எத்தனை பொதிகள்? 100 பொதிகள் இருக்குது. அதுல எங்களுக்கு சொன்னது 1 கிலோகிராமிலும் குறைவான பொதிகளாக இருப்பதற்கான நிகழ்தகவு. 1 கிலோகிராமிலும் குறைவான பொதிகள் 54. 100 மேல் 54 தான் நிகழ்தகவு. சரி, இதை வேணுமெண்டா நீங்க என்ன செய்யலாம்? 2ஆல சுருக்கி 27 50 50 27. சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். ஓவை மையமாக உடைய வட்டத்தின் விட்டம் AOB ஆகும். C,D என்பன வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளாகும். C,D என்பன படத்திலே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. AOD 40 பாகை படத்துல குறிக்கப்பட்டிருக்குது. கேள்வி BCD இன் பருமன். BCD இந்த கோணத்தை காண சொல்லி. சரி, இதுல BCD கண்டுபிடிக்கணும் என்றால் இது ஒரு வட்ட நாட்பக்கல். அதாவது ABCD என்றது என்ன நாட்பக்கல்? வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் ஒரு தேற்றம் உண்டு, முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய தேற்றம். என்னது? ஒரு வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி, அதாவது எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இதையும் இந்த C என்ற கோணத்தை காணணும், இந்த A என்ற கோணத்தை கண்டா சரி பிள்ளைய. இது ரெண்டையும் கூட்டினா 180 பாகை. இது வட்டத்தின் ஆரை. ODயும் OAயும் வட்டத்தின் ஆரை என்ற வடிவா. ADO என்றது ஒரு இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இது 40 என்றா 2 140. அப்போ ஒவ்வொன்றும் 70 பாகை. இது 70 என்றா பிள்ளைகள் இது எத்தனை? 110. என்ன காரணம்னு சொல்லுங்க? வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி. ஆகவே நாங்க இங்க பாவிக்கிற 2 தேற்றங்கள், இரு சமபக்க முக்கோணியில ஒரு தேற்றம், சமனான பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். அடுத்த தேற்றம் வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி என்ற தேற்றம். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். 23வது வினா. AB எனும் நிலைக்குத்து கட்டிடத்தின் B எனும் துளையினூடாக அவதானிக்கும் ஒருவருக்கு, B எனும் துளையினூடாக அவதானிக்கும் ஒருவருக்கு தரையில் உள்ள C எனும் புள்ளி 40 பாகை இறக்க கோணத்தில் தென்படுகிறது. இத்தகவலை படத்தில் குறித்து காட்டுக. சரி, B இருந்து C பார்க்கார் பிள்ளைங்க. அப்ப இப்படித்தான் பார்ப்பேன். கண்ணிங்க இருக்கும். அப்ப இது பார்வை கோடு. இந்த பார்வை கோடானது கண்மட்டத்துடன் கிடையுடன் அமைக்கிற கோணம் தான் இறக்க கோணம். இது எத்தனை பாகை? 40 பாகை. சரி, இங்க 40 பாகை குறிச்சிருந்தீங்கன்னா பிள்ளை இது மார்க்ஸ் வராது. இதுவும் 40 தானே இருக்கும். ஆனா கண்ணிங்க ஏற்ற கோணம் இறக்க கோணம் கண்மட்டத்துல இருந்து தானே பாக்குறது. அப்ப கண் வைக்கிறது இங்கதான். அப்ப 40 பாகை அங்க காட்டப்பட்டிருக்கணும். இதை நேரடியா செய்யறது. அடுத்த வினா. தாயங்கள பெருக்கம் AB. A என்ற தாயம் தந்திருக்கு. இது வரிசையை சொல்லுங்க. 2 தர 2 தாயம். இதன் வரிசை 1 தர 2 தாயம். ஆகவே 1 தர 2 தாயம். இது 2 தர 1 தாயமா? 2 தர 1 தாயம். அப்ப இது ரெண்டையும் பெருக்கலாம் நாங்க. என்ன? அப்ப வார தாயத்தின் வரிசை 2 தர 2 தாயம். எப்படி பெருக்க போறீங்க? 2 மறை 3. இதை பெருக்க வேணும் 1 மறை 1. முதலாவது நிறைய தூக்கி முதலாவது நிரலால பெருக்குவீங்க. 2 1ஆல பெருக்குனா 2. இப்ப முதலாவது நிறைய தூக்கி 2வது நிரலால பெருக்குவீங்க. 2 மறை 1ஆல பெருக்குனா மறை 2. எந்த நிறையால பெருக்கிறோமோ அந்த நிறையிலே எழுத வேணுமா? மறை 3 தூக்கி 1ஆல பெருக்குவீங்க, மறை 3. மறை 3 தூக்கி மறை 1ஆல பெருக்குவீங்க 3. ஆகவே இந்த தாயம் என்னன்னு வரப்போது? 2 மறை 2 மறை 3 3. சரி, அப்ப வார தாயத்தின் வரிசை 2 தர 2 தாயமா இருக்கும். இறுதி வினாவுக்கு வருவோம். எங்களுக்கு வளமையா வாரது என்னது? ஒரு என்ன சொல்றது? அமைப்பு ஒழுக்குகள். சரி, OAB என்பது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் இருந்து பெறப்பட்ட ஆரைச்சிறை ஆகும்.
படத்துல பாருங்க ஏஓபி ஒரு ஆரைச்சிறு ஏ மற்றும் ஓ புள்ளிகளிலிருந்து சமதூரத்தில் உள்ளவாறு ஓ கமா ஏ இரண்டு புள்ளிகள் ஏ ஒரு புள்ளி ஓ ஒரு புள்ளிகள் இரண்டு புள்ளிகள்ல இருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளி ரோலுக்கு வந்து என்னவா இருக்கும் அந்த புள்ளிகளை இணைக்கிற நேர்கோட்டிட செங்குத்திருகுறாக்கி ஒரு புள்ளி என்ற வட்டம் ரெண்டு புள்ளி என்ற செங்குத்திருகுறாக்கி ஒரு நேர்கோடண்டா சமாந்தரம் பிள்ளைகள் இரண்டு நேர்கோடண்டா கோண இருகுறாக்கி அதனால தான் ஒழுக்குகள் இங்க ரெண்டு புள்ளி என்ற வடிவா ஓ ஏக்கு செங்குத்திருகுறாக்கி கீறவன் சமதூரத்திலும் வில் ஏமி மீதும் உள்ள புள்ளி பியை குறிக்க அப்ப இந்த செங்குத்திருகுறாக்கி மீதுதான் அந்த புள்ளி பி வரப்போது அது எங்க இருக்கணுமாம் வில் ஏபி மீது ஏபியை இடைவற்ற புள்ளி இந்த புள்ளி தான் பி சரி நேரடியா குறிக்க ஒழுக்கு தொடர்பான அறிவால் புள்ளி பியை குறிக்க இதுலயே நாங்க கேள்வியை விளங்கிடலாம் இரண்டு புள்ளிகள் இருந்து மாறா தூரம் என்றா அந்த புள்ளிகள கோட்டு அந்த புள்ளிகளை இணைக்கிற கோட்டு செங்குத்திருகுறாக்கி விளங்கிட்டா பிள்ளைகள் அப்ப இதுவரைக்கும் நாங்க இந்த உதவி கருத்தரங்கு வினாத்தாள் அதாவது கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கு வினாத்தாள்ற பகுதி ஒன்று ஏ பகுதி பார்த்தோம் அடுத்த வகுப்புல இதுல பகுதி ஒன்று பி பகுதியை பார்ப்போம் பிள்ளை நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.